சௌமியா, நாளைக்கு நீ இந்த வீட்டு வாசலை தாண்டி போக போற. எல்லார்கிட்டயும் அன்பா நடக்கணும், யார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்க கூடாது. நாளையில இருந்து எல்லாமே மாறி போயிடும். உனக்கு எல்லாமே புதுசா இருக்கும். எனக்கும் இங்க எல்லாமே மாறிடும். இத்தனை வருஷமா உன் கூடவே நான் இருந்து பழகிட்டேன். இனிமே நான் தனியா இருக்கணும். இதுக்கப்புறம் சௌமி என் பக்கத்துல இருக்க மாட்டா. என் கையை பிடிச்சுக்கிட்டும் தூங்க மாட்டா. இந்த துணியோட இன்னொரு பக்கம் வெறுமையாதான் இருக்கும். நீ உன் புகுந்த வீட்டுக்கு போயிடுவ. ஆனா சௌமி, இத்தனை நாளா உன் மனசுல நீ எனக்கு கொடுத்திருந்த இடத்த உன்னோட அருணுக்கு கொடுமா. இல்லம்மா, என் மனசுல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்த வேற யாருக்கும் என்னால கொடுக்க முடியாது. என்னை விட உங்க மேலதாம்மா அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க தாம்மா எனக்கு எல்லாமே. இனிமே நான் நீங்க எல்லாமே எப்படி வாழ போறேன்னே தெரியல. ஒன்னு 2 3 cheers, enjoy the drink. நீங்க பாருப்பா, கொஞ்சம் பொறுமையா தான் குடி. உன் வயிற்றுக்குள்ள நான் அணையா கட்ட போற. டேய், இதெல்லாம் அணை கட்ட முடியாதுடா. உள்ள பெரிய கடலே இருக்கு, தெரிஞ்சுக்க. டேய் தம்பி, என்ன பேச்சு பேசுறான் பாரு. என்னோட சென்டிமெண்டல் வேல்யூவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாட வேணாமா? நான் அப்படியே தண்ணி மாதிரி பணத்தை செலவு பண்ணுவேன்டா. சென்டிமெண்ட் ஜாஸ்தியாகி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அண்ணா, ஏன் சார்பா இன்னொரு ஸ்பெஷல்? வாடா, உடன் பிறந்தவன தம்பி என்ன இப்படி இருக்கணும்டா. குரா குரா குரா. cheers, cheers. Cheers. நீங்களே என் கூட வந்துருங்களேம்மா. அங்க வந்து என் கூடவே இருந்துருங்களேன். என் கூட வந்துருங்க. சரிம்மா, நீ தூங்கு. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த மாதிரி சென்டி சீன்ல கண்டிப்பா என்னோட என்ட்ரி இருந்தே ஆகணும். அண்ட் மம்மி, லெட் மீ டெல் யூ ஒன் திங் வெரி கிளியர்லி, ஓகே? இன்னைக்கு நான் சௌமியா கூட தூங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. அதுவும் இல்லாம நாளைக்கு அக்கா கிளம்பிடுவாள்ல, அப்புறம் நான் அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதனால இன்னைக்கு அக்கா கூட தான் தூங்குவேன். நாளைக்கு அக்காவை அனுப்பி வைக்கும் போது எல்லாரும் அழ போறோம். சோ இன்னைக்கு கொஞ்சம் சிரிச்சுக்கலாம்ல? சரி பிரீத்து, மாலைய போடு. உன் பையன் உன் கையை விட்டு போயிட்டான். போய் குதிரை மேல ஏறி உட்காரு. சரி சரி, வாங்க வாங்க வாங்க, எல்லாம் சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம், வாங்க வாங்க வாங்க.
அடடா என்ன ஒரு அழகு. அக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ஊர்லயே ரொம்ப அழகான பொண்ணு நீதான்க்கா. செம்ம கியூட்டா இருக்கக்கா, செம்ம. ஓய், என்ன பண்ற? சௌமியா இன்னும் ரெடி ஆகலையா? அட கல்யாண பொண்ணுனா எப்பவும் லேட்டா தான் ரெடி ஆகி வரணும். அதுவும் இல்லாம சௌமி அக்கா எப்பவும் சிம்பிளா தான் இருக்காங்க. அதனால அவங்க எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சுட்டு இன்னைக்கு அவங்கள அப்படி ரெடி பண்ண போறேன். நீங்க இருந்து கிளம்ப. இவள ரெடி பண்ண வந்துட்டு நீ இன்னும் ரெடி ஆகல. போ சுமதி, சீக்கிரம் போய் ரெடி ஆகு. நான் சௌமியாவை பாத்துக்கிறேன். நான்லாம் ரெடி ஆயிடுவேன், நீ கிளம்பு. நான் தான் சொல்றேன்ல, முதல்ல கிளம்பு. சௌமியாவை நான் ரெடி பண்றேன். சரி போறேன், பாய்க்கா. சரியான குறும்புக்காரி. என் தங்கச்சி என் கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷமா இருக்கா. ஆமா, அதே நேரத்துல நீ பிரிய போறன்ற கவலையும் இருக்கு அவளுக்கு. ஆனா உலகத்தோட நியதி இதுதானே, பொண்ணா பிறந்துட்டா நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஆமா, நீ அங்க போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கத்துக்கிட்டல. புகுந்த வீடு பிறந்த வீடு மாதிரி இருக்காது. மாமனார், மாமியார், நாத்தனார், குழந்தனார்னு எல்லார்கிட்டயும் எப்படி பேசணும், எப்ப பேசக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்ல மனைவியா எப்படி இருக்கணும்னு கத்துக்கிட்டியா? ஆண்டி உனக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்களே. அதாவது உன்னோட கணவன் ராத்திரி தொல்லை பண்ணா என்ன பண்ணணும்னு. அவரும் தொல்லை பண்ணுவாரா? பாரு, அவர் தான் தொல்லை பண்ணுவாரு. ராத்திரி முழுக்க தூங்க விட மாட்டாரு. அட கடவுளே, தினமும் ராத்திரி தொல்லை பண்ணுவாங்களா? ஆமா சௌமியா, நீ எந்த அளவுக்கு அவரை கவனிச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு அவர் உன் கண்ட்ரோல்ல இருப்பாரு. அடடா, நீ எவ்ளோ அழகா இருக்க. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல உன்னதான் எல்லாரும் பார்க்க போறாங்க. சரி, நான் போய் சுமதியை பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ உன் கணவரை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கலான்னு யோசி. நான் வந்துடுறேன். கடவுளே, என்னால இதை செய்ய முடியுமா? புருஷனை எப்படி பாத்துக்கிறதுன்னு அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. என்னாச்சுமா? அம்மா, அது உனக்கு எந்த கண்திருஷ்டியும் படாம இருக்கணும். கல்யாண பொண்ணு இந்த மாதிரி ரூமை விட்டுலாம் வெளியே வரக்கூடாது. என்னாச்சுமா? அம்மா, அது வந்து அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான். முக்கியமான விஷயமா? என்ன? சொல்லு. அம்மா, அது என்னோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தா, நான் புருஷனை பத்தியும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா. நேத்து நீங்க எனக்கு எல்லாமே சொன்னீங்க, ஆனா புருஷன் கூட எப்படி இருக்கணும்னு எதுவுமே சொல்லி கொடுக்கலையே. ஆமா நிர்மலா, சொல்லிக் கொடு. புருஷன் கூட எப்படி இருக்கணும் சொல்லிக் கொடு. சௌமியா, நீ ரூமுக்கு போமா, நான் இப்ப வந்துடுறேன். போ நிர்மலா, போய் சொல்லிக் கொடு. புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவகிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லிடு. எண்ணி 2 நாள்ல அந்த வீட்டை விட்டு அவளை துரத்தி விட்டுடுவாங்க.
சாமி, இந்த சாமி எப்பவும் உன் கூடவே தான் இருக்கும். எப்போவாவது உனக்கு பயம் வந்தாலோ பதட்டமா இருந்தாலோ நீ தனியா இருக்கன்னு நினைச்சாலோ இந்த சாமியை ஒரு தடவை பாரு, அப்போ உனக்கு சக்தி கிடைக்கும். இந்தாம்மா, இத பத்திரமா வச்சுக்கோ. நீ எதுக்கும் பயப்படாத சௌமி. உன்னோட மனசு ரொம்ப தூய்மையானது. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. உன்னை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் சரி பார்க்கலாம். அங்க பாரு, உன்னை கட்டிக்க போறவன் வெளியில வந்து காத்திருக்கான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். அம்மா தாயே, இது வரைக்கும் எப்படி துணையா இருந்தியோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் நீ இருக்கணும். என் மகளை நான் உன் கையில ஒப்படைக்கிறேன். என்னை கட்டிக்க போறவர் வராரு. இது வரைக்கும் நான் எந்த கல்யாணத்தையும் பார்த்ததில்ல. இப்போ நேரடியா நான் ஏன் கல்யாணத்தையும் பார்க்க போறேன். அவர் வெளியில இருந்து எப்படி வருவாருன்னு தெரியலையே. இன்னைக்கு நான் பார்க்கலாம்ல. டேய், அங்க பாரு, அருணோட குழந்தையா. இவளால தான் அருண் சௌமியாவே பார்த்தான் தெரியுமா? ஓ, இவதான் அந்த ஸ்மார்ட் கேர்ளா? எஸ். அப்ப கண்டிப்பா என்ட்ரி கொடுத்துட வேண்டியதான். என்னங்க, நாங்க எங்க வீட்ல இருந்து இங்க வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்திருக்கோம். நீங்க என்னன்னா கதவு கிட்டே நின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் ஃபேருங்க. நீ ரொம்ப ஓவரா பேசுறியே. நீ யாருன்னு சொல்லு. நான் வந்து மாப்பிள்ளையோட தம்பி, நீங்க பொண்ணோட தங்கச்சி. அந்த உரிமையில நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடுறதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ ரைட்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்க கூட டான்ஸ் ஆடணுங்கிற முடிவோடயே இருக்கேன். அப்படியா? இந்த முடிவு எடுத்ததுக்காக கண்டிப்பா பின்னாடி ஃபீல் பண்ணுவேன். ஆஹா, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்காக நான் எந்த ஃபீலிங்ஸையும் ஏற்றுக்க தயாரா இருக்கேன். சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா நீங்க வர்ற வரைக்கும் நாங்க எல்லாரும் இங்கேயே தான் நின்றுட்டு இருப்போம். வாங்க.
இப்போ வரன் பூஜை செய்யணும். அதனால சீக்கிரமா பொண்ணோட அப்பாவை வர சொல்லுங்க. வந்து பூஜை ஆரம்பிக்க சொல்லுங்க. மன்னிச்சிருங்க பண்டிதரே, பொண்ணோட அம்மா இங்க இருக்கா இல்ல, அவ இந்த பூஜையை பண்ணிடுவா இல்லையா நிர்மலா? இங்க பாருங்கம்மா, விஷயம் என்னன்னா, சில சடங்குகள் சில சம்பிரதாயத்தை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் மாத்திக்க முடியாதுமா. பொண்ணோட அப்பா வந்து முறையா மாப்பிள்ளைய வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போகலன்னா இந்த மாதிரி மாப்பிள்ளை அழைப்பு பண்றதுலயே அர்த்தம் இல்லையம்மா. ஒருவேளை பழசு நடந்ததையே மனசுல வச்சுக்கிட்டு இருக்காரோ, இந்த கல்யாணம் அவருக்கு பிடிக்கலையோ. அதனால நாங்க எல்லாரும் இங்க வந்த பிறகு எங்களை கேவலப்படுத்தி அனுப்பணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? அப்படி ஏதாவது ஒண்ணு உங்க மனசுல இருந்தா தயவு செஞ்சு வெளியே சொல்லிடுங்க. மன்னிச்சிடுங்க. சாரி வந்துட்டேன். அது என்னன்னா, அது வந்து என் பொண்ணோட கல்யாணம் இல்ல, ஒரு சில வேலைகள்லாம் விட்டு போச்சு, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வர. வந்து எந்த குறையும் இருந்துடக்கூடாதுல்ல. என்னங்கய்யா, நாங்க உங்களை எதுக்காக கேவலப்படுத்தணும்? எங்க வீட்டுல நீங்க பொண்ணு எடுக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இருக்கட்டும் பரவாயில்ல. இந்த எப்படி கடவுள் நாமத்தை சொல்லி நல்லபடியா ஆரம்பிச்சு வைப்போம். ஜெய் துர்கா தேவி. வாங்க. என்னங்க சார், கல்யாணம் இன்னும் நடக்கல, அதுக்குள்ள இங்க இருந்து சைட்டா? ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. அம்மா என்னம்மா? இங்க வாங்க. அம்மா, சௌமியாவோட பாட்டி எங்க? எங்கேயும் காணும். எங்க போனாங்க?
என்னை மன்னிச்சிருங்க தாயே. நானும் ஒரு தாய் தான். என் புள்ள படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. மகேந்திரன் போய் மாப்பிள்ளைய அழைக்கலன்னா எங்க மானமே போயிருக்கும். எனக்கு இதை தவிர வேற வழியே இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னான். அதனால தாயே, நான் இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஆஹா, நீங்க ரொம்ப நெருங்கி வரீங்களே. அதுக்குள்ள என்ன அவசரம்? வேற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துருக்கலாம்ல. இவ்வளோ சீக்கிரம் எனக்காக ஃபோன் நம்பர், அதுவும் டவல் எல்லாம் அடிச்சு, நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. என்கிட்ட நம்பர் கேட்குற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ அழகில்லை. அதனால தான் தண்ணியில் நினச்சி டவலை கொடுக்குறேன். உன் முகத்தை நல்லா தொடச்சிக்கோ. அட, நம்ம ஆட்டிடியூட் போல. உடம்பு நல்லா தானே இருக்கு? எனக்கு என்ன உடம்புக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். சரி, நீங்க எது கேக்குறீங்க? பயங்கரமா வேர்த்திருக்கு. இல்லையே. சரி, நீங்க சொன்னதுக்காக ஒரு தடவை தொடச்சுக்கிறேன். முகூர்த்தத்துக்கான நேரம் ஆயிடுத்தோ. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசைய, அதாவது வஸ்திரங்கள், நகைகளை அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இப்ப தரலாம். அக்கா, இந்தாங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? என் கூட வாங்க. நல்ல காரியத்தை தயவு செஞ்சு கெடுக்க நினைக்காதீங்க. என் கூட வாங்க. வாங்க. இல்ல, வேண்டாங்க. இந்த வரும் தப்பு ஒரு தடவை தான் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம். ஓஹோ, சில் பாஸ். நாங்க கிண்டல் பண்ண ஒரு தடவை யூஸ் பண்ணதை இன்னொரு தடவை செய்யவே மாட்டோம். அதுவும் இல்லாம நான் உன்னை பார்த்த உடனே உன்னை இன்டைரக்டா வார்ன் பண்ணனே, அது உனக்கு புரியலையா என்ன? அப்படியா? தேங்க்யூ. அக்கா, தேங்க்யூ பேபி. சரி, அதெல்லாம் விடுங்க. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஷியோர். உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன்னு நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஓ, சோ ஸ்வீட் ஆஃப் யூ. நா ஸ்வீட் தான் ஞாபகம் வந்தது. லட்டு எடுத்துக்கோங்க. வாவ், லட்டு.
இது என் ஃபேவரட்ங்க. சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சா? இன்னொரு தடவை லட்டு சாப்பிடணும்னு நினைப்பீங்க. நான் யாருன்னு காட்ட தான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இந்த சுமதிய ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சேலஞ்ச் வாஸ் சேலஞ்ச். புரிஞ்சுதா? அப்படியா? ஓகே, இப்போ இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். இப்ப பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளைக்கு ஸ்வீட் கொடுக்கணும். அப்படி செஞ்சாதான் உறவுகள் இனிப்பாகும். அண்ணா, இதான் சரியான வாய்ப்பு. என்ன வேணுமோ வாய் திறந்து கேட்டுரு. அதுவும் இல்லாம நீ தான் அவங்க வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டல, நீ என்ன கேட்டாலும் அவங்க செய்வாங்க. நீ வாய மூடுறியா? எனக்கு லட்டுலாம் ஒன்றும் வேண்டாம். அதுக்கு பதிலாக கொஞ்சம் சக்கரை கொடுத்தாலே போதும். அதுலயும் ஸ்வீட் இருக்குல்ல. அடாடாடாடாடாடா, என் புள்ளைய பாத்தியாடி? இங்க வாமா. பூஜை அறையில கொஞ்சம் ஸ்வீட் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வந்துருங்க. ஸ்வீட் எங்க இருக்கு? ஆண்டி இங்க தான் இருக்குன்னு சொன்னாங்க. தயிரை நல்ல சகுனத்துக்கு தானே கொடுப்பாங்க. இதை எடுத்துட்டு போய் நாம கொடுப்போம். காட், ஸ்வீட் செய்ய போயிட்டியா என்ன? இதை எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா? இங்க பாரு, உனக்கு ஸ்வீட் இல்லைன்னு இந்த தயிர் தான் கிடைச்சதா? அங்க லட்டு இருக்கு, அது கணக்கு தெரியல. இங்க பாரு. சரி, அது அங்கேயே வச்சிரு. சீக்கிரம். இங்க பாரு, சீக்கிரம் வா, இதை எடுத்துட்டு போ. ஐயோ, என்ன நிர்மலா இது? இத்தனோண்டு லட்டா? பண்டிதர் என்ன சொன்னாரு? இனிப்பு சாப்பிட்டா உறவுகள் இனிப்பா இருக்கும்னு சொன்னாரு. மாப்பிள்ளை இவ்ளோண்டு லட்டு சாப்பிட்டா எங்களால ஒத்துக்க முடியாது. மாப்பிள்ளை முழு லட்டையும் சாப்பிட்டே ஆகணும். இந்தாங்க, சாப்பிடுங்க. ஐயோ, சாப்பிடுங்க. இப்போ பொண்ணோட அப்பா மாப்பிள்ளைக்கு பாத பூஜை பண்ணணும். அம்மா வேலையை முடிச்சிட்டாங்க. சூப்பர். இனி சௌமியோட சோபை யாராலையும் தடுக்க முடியாது.
சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்கோ. போலாமா? என்னாச்சு? இது வரைக்கும் ஒண்ணும் ஆகல, ஆனா இனிமே நடக்கும். அப்படின்னா வெளியில ஒண்ணு வர சொல்லி கூப்பிடுறாங்க. போலாமா? அடடா, பொண்ணுக்கு வெக்கத்தை பாரு. போலான்னு சொன்னதும் மேடமோட முகம் வெக்கத்துல செவந்து போச்சு. இவ்ளோ நேரம் காத்திருந்தது போதும், கிளம்பலாமா? கொஞ்சம் நில்லுமா. நல்ல காரியத்துக்கு போறதுக்கு முன்னால ஏதாவது இனிப்பு சாப்பிடணும்ல. தயிர் எங்க இருக்கு? பாட்டி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சாரி அக்கா. இட்ஸ் ஓகேடா. நிர்மலா சௌமியாவுக்கு தயிரை ஊட்டி விட்டுருப்பா. காத்திருந்த காரியம் கச்சிதமா முடிய போகுது. இன்னையில இருந்து நீ புது வாழ்க்கை ஆரம்பிக்க போற. இனிமே உன்னோட வாழ்க்கை என்னைக்குமே இனிப்பா இருக்கணும் தாம நான் இதை கொடுக்குறேன். நிர்மலா, என்ன பண்ற? சீக்கிரம், கீழே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, வா சௌமியா, வா போலாம். ஒரு நிமிஷம். இவளுக்கு இனிப்பு கொடுக்க மறந்துட்டேன். இந்த அடடா, நம்ம சௌமியா எவ்வளவு அழகா இருக்கா. அருண் ரொம்ப கொடுத்து வச்சவன், அதான் சௌமியா கிடைச்சிருக்கா. இல்லையா சுமதி? சரி, சீக்கிரம் வாங்க போலாம். लक्ष्मी
இப்ப 2 பேரும் அவாவா இடத்துல உட்காந்துக்கோங்க. இங்க பாரு, ரொம்ப நேரமா ஒருத்தர் உன் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. என்ன? யாரு? என் இதயம். மாப்பிள்ளை, நீங்க உங்க கையை முன்னாடி வைங்க. நீங்க உங்களோட கைய மாப்பிள்ளை கை மேல வைங்க. செட்டில் ஆயிட்டா. அடுத்தது நீதான். நீ யார சொன்னியே உன் காலேஜுக்கு யாரோ வந்தாங்கன்னு? யாருடி அவன்? சுமதி, நீ இந்த விஷயத்த சொல்லவே இல்ல. அந்த பையன்தான் மாப்பிள்ளையோட தம்பின்னு. வாவ், செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காயா? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவங்க வந்து முடிச்சு போடணும். இப்ப 2 பேரும் அக்னி குண்டத்தை சுத்தி வாங்க. சௌமியா, உனக்கு என்னமாச்சு?
என்னங்க இது? கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு பிரீத்தி, எல்லாம் சரியாயிடும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பாக்குறீங்களோ என்னமோ. இப்ப மணப்பொண்ணு முன்னாடி வரணும், மணமகன் பின்னாடி வரணும். சௌமியா, சௌமியாக்கா, சௌமியா உனக்கு ஒண்ணும் இல்லையா? சௌமி, என்னாச்சு என்னாச்சு? எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. காத்து ஓட்டு தள்ளு. அது ஒண்ணும் இல்ல, இவ காலையில இருந்தே ஒன்னும் சாப்பிடல, அதனால தலை சுத்தி இருக்கும். என்ன பண்டிதரே, இது கல்யாணத்தை அப்புறம் வச்சுக்கலாம்ல, சரிதானே? முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? சௌமியாக்கா, என்னாச்சு? தலை சுத்துது. என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு கெட்ட திருஷ்டி பட்டிருக்கு. கொஞ்ச நேரம் பொண்ணு ஓய்வு எடுக்கட்டுமே. கல்யாணத்தை வேணா கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுக்கலாம். நல்லது, சரிங்க.
கல்யாணத்தை பாதியில நிறுத்தக்கூடாது. அந்த கல்யாணம் அதுக்கப்புறம் நடக்காமலே போயிடும். நிர்மலா, அவங்க சொல்றது உண்மைதாம்மா. பாதியில நின்னு அபசகுணம் ஆயிடும். ஆனா இவ இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி அக்னிய சுத்தி வருவா? அக்னியை சுத்தி வர சொல்லு. அவ இப்ப அக்னி குண்டத்தை சுத்துற நிலைமையில இல்ல. கல்யாணம் பாதியில நிக்க கூடாது, புரிஞ்சுதா? சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சரியா நடக்கணும். நான் டாக்டருக்கு போனும் பண்ணிட்டேன். இந்த நிலைமையில எப்படி உங்களால அக்னியை சுத்தி வர முடியும்? அவ அக்னியை சுத்தி வருவா. அதுவும் இப்போவே நடக்கும். அம்மா தாயி, நான் எடுத்திருக்கிற முடிவு சரிதான். இந்த பையன் என் பொண்ண சந்தோஷமா பாத்துக்குவான். எப்பவும் அவளுக்கு பாதுகாப்பா இருப்பான். பண்டிதரே, பொண்ணுக்கு இப்ப நெத்தியில குங்குமம் வைக்க சொல்லுங்க. கல்யாண பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. இதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுல்ல. மணமகன் மணமகளுக்கு நெத்தியில குங்குமம் வைக்கணும். Vidya
இப்ப இருந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாச்சு. இப்ப பொண்ணை தூக்கிக்கிட்டு என் கூட கொஞ்சம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியில போறீங்களா? நான் செக் பண்ணணும். மேம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில போங்க. மேம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில இருங்க. சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில போங்க. எல்லாரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் சீக்கிரமா ட்ரிப்ஸ் ரெடி பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா சமந்தி, நாம மருமகளை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் கூட்டிட்டு போகணும்னு தோணுது. முதல்ல டாக்டர் செக் பண்ணிட்டோம். அப்பவும் சரியாகலைன்னா நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கேயே கூட்டிட்டு போலாம். ஆமா, டாக்டரை யார் கூப்பிட்டது? அது வந்து நான் தான் கூப்பிட்டேன். காலையில இருந்து பாவம் அவ எதுவுமே சாப்பிடாம இருந்தா, ரொம்ப பலவீனமா இருந்தா. அவளுக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் நினைச்சு நான் தான் டாக்டரை வர சொன்னேன். டாக்டரும் வந்துட்டாரு. ஆமாங்க, நீங்க வர சொன்னது நல்லதா போச்சு. ஒரு பவுல்ல சுடு தண்ணியும் இந்த மருந்தும் வாங்கிட்டு வாங்க. பொண்ணுக்கு ஒண்ணும் இல்லையே, ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கூட்டிட்டு போகணுமா? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. தேங்க்யூ. ஒன்றும் ஆகாதுடா, தைரியமா இருக்கு, எல்லாம் சரியாயிடும். அது வந்து டாக்டர் வந்த வேலையை பார்க்கட்டும். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், வந்துடுறேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு என்ன தோணுது தெரியுமா? எனக்கு அப்புறமாவும் அவளை நீ பாத்துக்குவ. என் பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது. அவளுக்கானவ இப்ப கிடைச்சிட்டான். அவளை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா பாத்துக்குவான். நான் எடுத்த முடிவு சரின்னு இப்ப தெரியுதாம்மா? ஆமா அம்மா, அந்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அவ எப்படியும் பொழைக்க போறதில்ல.
ஒரேடியா போய் சேர போறான். மகேந்தர், அந்த அபசகுணம் பிடிச்ச விட்டு உனக்கு முக்தி கிடைச்சிடுச்சு. என்ன இந்த மாதிரி கேவலமான வேலையை உங்களால தான் செய்ய முடியும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில 2 ஆண்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. ஒண்ணு அப்பன், இன்னொன்னு அவளோட புருஷன். ஒரு பெத்த அப்பன் பொண்ணு உயிரோட இருக்கும்போது கொல்ல முயற்சி பண்றான். ஆனா புருஷன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அவளோட புருஷன் அவளை கண்ணிமை மாதிரி வச்சு பாத்துக்கோ. நீ கூட வா. அவளை போய் அபசகுணம் பிடிச்சவன்னு சொல்றீங்களா? பெத்த பொண்ணை போய் இவ்வளவு கேவலமா சொல்ற உங்கள மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. பாவம், அவ வளர வரைக்கும் அவளுக்கு அப்பா பாசமே கிடைக்கல. என் பொண்ணு இது வரைக்கும் தனியா இருந்ததுனால உங்களால அவளை எதுவுமே செய்ய முடியல. ஆனா இப்போ அவளுக்குன்னு ஒரு துணை கிடைச்சாச்சு. இதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியும்? ஏய் நிர்மலா, நீ உளறாத கொஞ்சம் நிறுத்து. உண்மையில வெளியே வந்துருச்சுன்னு ஊரே சந்தி சிரிக்கும். அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. ஒரு பொண்ணு வச்சிருக்கிற குங்குமத்துடைய சக்தியை உங்களால புரிஞ்சுக்க முடியல. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. எனக்கு தாலி கட்டின புருஷனே நல்லா கேட்டுக்கோங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஏன் பொண்ணை நான் புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்க தான் போறேன். நானும் பாக்குறேன் இதையெல்லாம் உங்களால எப்படி தடுக்க முடியுதுன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எதுவும் அபசகனமா நடந்துறதில்ல. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. என் புள்ளைய பாத்தீங்கன்னா எப்படி ஆயிட்டா. போங்க, போய் பேசிட்டு வாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாம் சரியாயிடும். என்னாச்சு என் பொண்ணுக்கு? அவளுக்கு ஒண்ணு இல்லல. இங்க பாருங்க, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு விஷம் உடம்பு பூரா பரவி இருக்கு. விஷமா? இவ்வளவு தைரியமா உங்க வீட்லயே சௌமியாக்கு விஷம் கொடுக்குற அளவுக்கு அப்படி எந்த பாம்பை நீங்க பத்திரமா வீட்லயே வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. இப்பதான் விஷங்கிறது சாப்பாட்டுல எல்லாம் கூட வருது இல்லப்பா. அதான் ஏதோ சொல்லுவாங்களே, சாப்பாட்டுல விஷம், ஃபுட் பாய்சன், அதுவா கூட இருக்கலாம். என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? நான் அவளை கொஞ்சம் பார்க்கலாமா? ஆமா டாக்டர், நாங்க ஒரு வாட்டி சௌமியாவை பார்க்கலாமா? இல்ல சார், இப்போ நீங்க அவங்கள பார்க்க முடியாது. அவங்க அன்கான்சியஸா இருக்காங்க. நான் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணோட உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க. சம்பந்தி வீட்டுக்காரங்க முன்னாலுமே தயவு செஞ்சு எதுவும் பேசிடாதம்மா. இங்க பாருங்க, நான் என் மருமகளை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அங்க போனா வேண்டாம். அவளை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போக வேண்டாம். அவளுக்கு வைத்தியம் எங்கேயே நடக்கட்டும். என்ன மருந்து வேணுமோ அதை எங்கேயே வாங்கிக்கலாம். ஆனா ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போக வேண்டாம். இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு என்ன தேவை இருந்தாலும் எல்லாமே கிடைக்கும். அவசரமா கேட்கிற மருந்து எல்லாமே அங்க கிடைக்கும். சீக்கிரம் கியூர் பண்ணுவாங்க. அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், எங்கேயே அவளுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லுங்க. எங்க இருக்கட்டும், விடுங்க. அதான் சொல்றாங்கல்ல, பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. பிரீத்தி, நான் விடுங்க. அம்மாவோட பாசம் அப்படிதாங்க. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க.
எங்களால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் இடைஞ்சல்களும் ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருக்கு. தயவு செஞ்சு வந்து சாப்பிடுங்க. காலையில இருந்து நீங்களும் எதுவும் சாப்பிடல. எங்க கூட வாங்க. பாருங்க ஆண்டி, நாங்க இங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் வாங்க. சௌமியா இப்ப என்னோட மனைவி. அவளை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவசியமே இல்லை. எங்களுக்கு சௌமியா நல்லபடியாக குணமாய் வரணும். அது வரைக்கும் நாங்கள் எல்லாரும் இங்கே காத்துட்டு இருப்போம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தெரியும் ஆண்டி, இப்போ நடந்த கல்யாணம் என்னையும் சௌமியாவை மட்டும் இணைக்கல, 2 குடும்பத்தையும் இணைச்சிருக்கு. அப்போ நம்ம 2 குடும்பமும் மனசாலையும் உறவாலையும் என்னைக்கும் இணைஞ்சிருக்கோம். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்தே போராடணும். நீங்க தைரியமா இருங்க. சௌமியா சீக்கிரமே குணமாயி இதே வழியா நடந்து வெளியே வரும். இங்க பாருங்க சமுதியம்மா, இப்போதைக்கு நாங்க யாரும் எதுவும் சாப்பிடுறதா இல்ல. எல்லாரும் துர்கா தேவி கிட்ட வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோ. கண்டிப்பா என் மருமக குணமாயிடுவா. துர்கா தேவி என்னைக்கு கைவிட்டதே இல்ல, அவ குணமாயிடுவா. என்னோட பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. அது அவளுக்கு இப்படி ஒரு புகுந்த வீடு கிடைச்சிருக்கு. போற இடத்துல அவ நல்லா இருப்பா. நான் போய் மத்த ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். அம்மா, இது என்ன புது கதை? சும்மா இரு. இப்ப நீ எதுவும் பேச வேண்டாம். டாக்டர் வந்து சொல்லிட்டு போனதை பார்த்தா அவர் ரொம்ப நேரம் உயிரோட இருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. நீ இப்ப முதல்ல அங்க போய் எல்லார் முன்னாடியும் வேதனையோட இருக்கிற மாதிரி நடி. சரி. எதுவும் பேசாம எல்லா வேலைகளையும் நீயும் போய் செய்யப்போ. சொன்னது புரியுதா? போ. எழுத்து அம்மா தாயே, நாளைக்கு என் பொண்ணு அவ புருஷனோட புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு நான் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். அவளும் போய் ஒரு வீட்டுக்கு மருமகளா வாழணும். ஒருத்தருடைய அன்பான பொண்டாட்டியா இருக்கணும், நாத்தனாரா இருக்கணும், அந்த வீட்டு மகளாவே ஆயிடணும். தாயே, என்னுடைய இந்த கனவுகளை நீ உடைச்சிடாத. கொஞ்சம் கருணை காட்டு. அப்பா வருண். ஆமாம்மா. போய் அந்த டோலக்லாம் எடுத்துட்டு வாப்பா. போ. சரியாம்மா, இதோ போய் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நம்மளோட சங்கீதத்தை கேட்டு சாமி நிச்சயம் வந்தே தீரணும். இந்த பிரார்த்தனை நிச்சயம் சௌமியாவை குணப்படுத்தும். शरण
सब उतारे तेरी சுமதி, சௌமியா இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் என்ன எதுவும் சொல்லல மம்மி. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் தான் இங்க இருக்கேன்ல. நீங்க வந்திருக்கிறவங்களெல்லாம் போய் பாருங்க. அவங்கள கவனிக்கிறதுக்கு யாராவது இருக்கணும்ல. இன்னும் எவ்வளவு நேரம் பண்ணி இப்படி எதுவும் சாப்பிடாம நின்னுட்டு இருப்ப? நீயும் அங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. நம்ம சௌமியா சீக்கிரமா குணமாயிடணும்னு வேண்டிக்கோ. ஆண்டி இங்க பாருங்க, சௌமியாவை காப்பாத்தி கொடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த விதியை நான் அவளோட சேர்த்து வச்சிருக்கேன். அவ எனக்கு சொந்தமாயிட்டா. நான் எதுக்காக இங்க நிக்கிறேன்னா, அவசரமா ஏதாவது தேவைப்பட்டா ஹெல்ப் பண்ணணும்னா அவ கூப்பிட்டா அவ பக்கத்துல நான் இருக்கணும். இதுல கடவுளை பத்தி சொல்லணும்னா, எனக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காண்டி நான் இங்க இருந்துகிட்டே மனசுக்குள்ள வேண்டிட்டாலும் அந்த கடவுள் நிறைவேற்றுவார். என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். பொண்ணு மாதிரி ஒரு புருஷன் அவளுக்கு கிடைச்சிருக்கான். நாங்களே தேடி இருந்தாலும் ஒன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்க மாட்டாரு. இன்னைக்கு நீ அத்தனை பேர் முன்னாடியே நாடகம் ஆடி அவளை காப்பாத்திட்டாலும் நாளைக்கு அவ பண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். இப்ப எல்லாரும் அவளுக்காக சாமி முன்னால நின்னு சாமியை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களே நாளைக்கு சௌமியாவை அடிச்சு வெளியே துரத்துவாங்க. தெரியுமா உனக்கு? நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவளை பெத்த அப்பனே அவளுக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும். என் பொண்ணு யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்கன்னு என்னால இப்பவே நிரூபிச்சு காட்ட முடியும். அவ புகுந்த வீட்டு மனுஷங்களுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் இப்ப அமைதியா இருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்க மனுஷங்கள்ல மிருகங்கன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஒரு விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவம் செய்யறது இருக்கே, அது ரொம்ப சுலபமானது. யார் வேணாலும் அதை செஞ்சிடலாம். ஆனா நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வந்தே தீரும். ஏமா, வந்ததுல இருந்து யாருமே சாப்பிடல. எல்லாருக்கும் லஸ்ஸி கொடு. நிர்மலா, நீயும் எதுவுமே சாப்பிடல. அட்லீஸ்ட் லஸ்ஸி அது கொடு. எனக்கு எதுவும் வேண்டாம். நிர்மலா, நீ இதையாவது குடிமா. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க. வயிற்றுல ஒண்ணு இல்லைன்னா எப்படி உன்னால நடமாட முடியும்? இங்க பாரு நிர்மலா, சௌமியா குணமான பிறகு நீ படுத்து படிக்க ஆயிட போற. கொஞ்சமாவது குடிமா. சௌமிகாவாவது குடிச்சாகணும். சரி குடி. சுமதியும் அருண் ஏதாவது சாப்பிட்டாங்களா? நான் இன்னும் அங்க போகவே இல்லை.
எனக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு ஆண்டி. நான் எப்படி இந்த லஸ்ஸியை குடிக்க முடியும்? நான் உங்களுக்கு வாக்கு தரேன். சௌமியா குணமாய் வந்ததும் கண்டிப்பா வயிறார சாப்பிட்றேன். எனக்கு உன்னுடைய மனசு புரியுது. ஆனா நீ இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தா சௌமியா குணமாயிடுவாளா? உனக்காக இல்லைன்னாலும் சௌமிக்காகவாவது நீ இதை குடிக்கலாம்ல. சுமதி, குடிமா. नहीं मांगते धन और दौलत ना चांदी ना सोना, नहीं मांगते धन और दौलत ना चांदी ना सोना माँ। हम तो मांगे माँ तेरे मन में, हम तो मांगे माँ तेरे मन में एक छोटा सा कोना, सबकी बिगड़ी बनाने वाली, लाज बचाने वाली, सतियों के सत को संवारती हो मैया, हम सबको तारे तेरी आरती हो मैया, हम सबको तारे तेरी आरती हो मैया, हम सबको तारे तेरी आरती। நம்ம எல்லாரையும் காப்பாத்துற நம்ம துர்கா தேவிக்கு ஜெய். மம்மி மம்மி மம்மி, சாமிக்கு உங்களோட பிரார்த்தனை கேட்டுருச்சு. அக்காக்கு நினைவு திரும்பிருச்சு. அக்கா கண் முழிச்சிட்டா. உண்மையாவா? மம்மி மம்மி மம்மி, சாமிக்கு உங்களோட பிரார்த்தனை கேட்டுருச்சு. அக்காக்கு நினைவு திரும்பிருச்சு. அக்கா கண் முழிச்சிட்டா. உண்மையாவா? அம்மா, சாமி. சமந்தி, சௌமியா கண் முழிச்சிட்டா. சௌமி, டாக்டர், சௌமியாவுக்கு எப்படி இருக்கு? இங்க பாருங்க, இப்ப இவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. ஷீ இஸ் ஓகே. வேண்டாமா, நீ படுத்துக்கோமா. இந்த நிலைமையில நீ எழுந்திருக்கணும்ல ஒண்ணும் இல்ல. இப்ப எப்படி இருக்கு? நீ நல்லா இருக்கல்ல? முன்னை விட இப்ப நல்லா இருக்கேம்மா. என்ன இவ இவ்வளவு வென பிடிச்சவளா இருக்கா? விஷம் கூட மட்டும் சரி. இதுக்கு மேல என்னால தோல்வியை ஒத்துக்க முடியாது. எத்தனை தடவை நீ தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். அப்போ டாக்டர், நாங்க இதுக்கப்புறம் எந்த டென்ஷனும் இல்லைன்னா நாங்க மற்ற சடங்குகளை பண்ணிக்கட்டுமா? அதாவது கல்யாணம் நடந்துருச்சு, பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல. இனிமே அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவங்க எப்பயுமே டென்ஷன் ஆகக்கூடாது.
அதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமே டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இனிமே இவளோட டென்ஷனை நான் டென்ஷனை எடுத்துக்க போறேன். அழகி போதும், இப்போது கொஞ்சம் சரி. அங்க பாரு, உன் நிலைமையை பார்த்து இங்க இருக்க அத்தனை பேர் முகமும் எப்படி வாடி போயிருக்குன்னு பாரு. ஸ்மைல். இப்படிதான் இருக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல பிரீத்தி, துர்காதேவி கிட்ட மனசார வேண்டிக்கிட்டா அந்த பிரார்த்தனை என்னைக்கு வீண் போகாது. அவ எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைப்பான். நாம கும்பிடுற தெய்வம் கண்டிப்பா இவங்களை என்னைக்கும் சந்தோஷமா வாழ வைக்கும். ஜெய் துர்காதேவி, ஜெய் துர்காதேவி. சரி, நீயே முதல்ல சொல்லு. இல்ல, நீங்க முதல்ல சொல்லுங்க. இல்ல, அது நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ உனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அது வேற ஒன்றும் இல்லை. நீ நல்லா இல்லைன்னு சொன்னா என்னால நல்லா இருக்க முடியாது. நீங்க யாருமே எதுவுமே சாப்பிடலையே. நான் உங்க எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இப்போவாது கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. உங்க எல்லாருடைய பிரார்த்தனையினாலதான் என் பொண்ணு இப்ப குணமாயிருக்கா. அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். இவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்கணும். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஓய்விடுங்க. இங்க பாருங்க, அப்படின்னா நீங்களும் எங்களோட வந்து சாப்பிடணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். வாங்க. நீங்கடா இந்த நேரத்துல? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. நிஜமாவே உங்களுக்கு வேணுமா? ஓவரா கேள்வியெல்லாம் கேட்காத, சொன்னதை செய். போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. இந்தாங்க சார். இரு ஒரு நிமிஷம். நீங்க கேட்ட மாதிரியே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டக்குனு மூடு மூடு. இதுல 5000 ரூபாய் இருக்கு. யாருக்கும் சொல்லக்கூடாது. வாங்க சமந்தி, வாங்க. நீங்களும் எங்களோட வந்து சாப்பிடலன்னா எங்களுக்கு சாப்பாடே இறங்காது. இல்லைங்க, எங்க வீட்டுல பொண்ணை கொடுக்குற இடத்துல சமமா உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கம் இல்லைங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. முடியாது சம்பந்தி, முடியாது. நீங்க சொல்றதை எங்களால ஏத்துக்க முடியாது. நீங்களும் எங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத சம்பிரதாயம் எல்லாம்? ஒரு மனுஷனை சாப்பிட வேணாம்னு சொல்றது சம்பிரதாயமே இல்ல. சாப்பாட்டை விட சம்பிரதாயம் பெருசு இல்ல சம்மதி. முதல்ல நீங்க வந்து உட்காருங்க. சரி, உட்காருங்க. அந்த வெண்ணெய் போட்ட பலகாரம் கொண்டு வாங்க.
கொண்டு வந்து சம்மதிக்கு வைங்க. என்னப்பா மாப்பிள, வாழை தனியா விட்டு வந்துட்ட, கூடவே கூட்டு வந்திருக்கலாம்ல. டேய் வாய மூடு. நீங்க சொன்ன விஷயத்த நாங்க கேரிங்னு சொல்லுவோம். உங்க லாங்குவேஜ்ல எனக்கு தெரிஞ்ச இதை கிண்டல் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் சும்மா தான். சுமதி, சௌமியா எந்திரிச்சிட்டாளா? எழுந்திரிச்சிட்டா. சாஞ்சி உட்காந்துக்கோமா, நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். அம்மா கொஞ்ச நேரம் என் பக்கத்துல உட்காருங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்கிருந்து போயிடுவேன். நீங்க இல்லாம இது வரைக்கும் நான் இருந்ததே இல்லம்மா. நீங்க இல்லாம எப்படி இருக்க போறேன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தாம்மா அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவையே நீ மறந்துடுவ. உன் புகுந்த வீட்டுல எல்லாரும் உன்னை தாங்கன்னு தாங்குவாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா சௌமி, உனக்கு இந்த மாதிரி ஆன உடனே அவங்க யாருமே சாப்பிடாம இருந்தாங்க. உன்னை நினைச்சு ரொம்ப கவலையோட இருந்தாங்க. அப்புறம் உன்னோட புருஷன் இருக்கானே, அவன் உன்னை கண்ணிமையா நினைச்சு உன்னை ராணி மாதிரி பாத்துக்குவான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ மயக்கமா இருந்த வரைக்கும் அவன் வெளியில கதவுக்கு பக்கத்துல தண்ணி கூட குடிக்காம உனக்காக காத்துட்டு இருந்தான். அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நீ எப்ப எந்திரிப்ப, உனக்கு எப்ப மயக்கம் தெரியும்னு உனக்காகவே அவன் காத்துக்கிட்டு இருந்தான். உனக்கு எப்பெல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ உடனே கிளம்பி வந்துரு. உன்னோட புகுந்த வீடு இங்க இருந்தெல்லாம் ரொம்ப தூரம் இல்ல. ஒருவேளை அங்க போக கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா? நான் உன்னை அவ்வளோ கேட்டவன். ஒரு பொண்ணு தன்னோட தாயை பார்க்க விடாம இருக்க. இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ளை. அது சௌமி அவ என்ன நினைச்சு சொன்னான்னா அது. நீங்க ஒன்றும் சொல்லாதீங்க ஆண்டி. நான் சும்மா என்னோட அழகியை கிண்டல் பண்ணேன், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் உங்க பொண்ணு அழகின்னு கூப்பிடுறேன்னு? அது ஒரு நல்ல விஷயம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யம் ஜாஸ்தி ஆகும்ல. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ உடம்பு எப்படி இருக்கு உனக்கு? அப்படின்னு நீ தான் நினைச்சிட்டு இருக்க. இந்த வீக்னஸ்ல குறை இல்லை ஆண்டி. இதை நீங்களே விட்டு விடுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். உன் மேல இறக்கப்பட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். அது நம்ம சொல்லுவாங்க, என்னில் பாதி. இனிமே என் வாழ்க்கையை நீ மட்டும்தான். இனிமே உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்ற உரிமை உனக்கு இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எல்லாமே சமம். அதனால உனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கும் அப்படிதான். ஆண்டி, நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சௌமியாவை ரெடி பண்ணிடுங்க. சௌமி, சீக்கிரமா இதை சாப்பிடுமா. உன் புகுந்த வீட்டுக்கு போக தயாராகணும்ல. நான் இதை எப்படியாவது சௌமியா கிட்ட கொடுத்தே ஆகணும்.
மகேந்திரன் சார் நீங்க எங்க தான் இருக்கீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்க ரெடியா இருக்காங்க. அப்புறம் சௌமியாவுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசையெல்லாம் அந்த வண்டியில வச்சிடலாமா? சரி சரி வாங்க போறேன். மாப்பிள்ள, நேத்து என்னென்னமோ நடந்துருச்சு, பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதான் உங்ககிட்ட இப்ப பேசலான்னு வந்தேன். என்ன சொல்லுங்க ஆண்டி. என்னோட பொண்ணு ரொம்ப வெகுளி. நீங்க தான் எப்போ அவளை பத்திரமா சந்தோஷமா பாத்துக்கணும். நான் ஒரு நாள் அவளை வெளியே விட்டதில்ல. வெளி உலகத்தை பத்தி என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாது. யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும்னு கூட அவளுக்கு தெரியாதுப்பா. அதனால அவளை அறியாம ஏதாவது தப்பு செஞ்சுட்டான்னா நீங்க தான் அவளை மன்னிக்கணும். எந்த ஒரு நிலைமையிலையும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நீங்க அவளை கைவிட்டுறவே கூடாதுப்பா. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. பாருங்க ஆண்டி, இந்த நேரத்தில் நான் ஏதாவது சொன்னா அது ஏதோ டைலாக் சொல்ற மாதிரி ஆயிடும். ஆண்டி, இனிமே சௌமியா தான் என்னோட வாழ்க்கையில எல்லாமே. இனிமே என்ன கஷ்டம் வந்தாலும் அவ கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம நான் பார்த்துப்பேன் ஆண்டி. நீங்க என்னைக்குமே இப்படியே இருக்கணும், மாறவே கூடாது மாப்பிள்ள. ஆண்டி, இதனால சௌமியா உங்களோட பொண்ணா இருந்தா, ஆனா இனிமே அவ என்னோட மனைவி. சத்தியமா சொல்றேன் ஆண்டி, இனிமே சௌமியா எப்பவுமே சந்தோஷமா மட்டும்தான் இருப்பா.